நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பேர் வந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய நாகும் 10 ரூபாவும் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டதுக்காக வந்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா மரியாதையாக வந்து என் அண்ணங்கிட்ட என் அண்ணிக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைங்க நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கோவப்பட்டு நம்முடைய மல்லி வந்து பேசுகிறாங்க. எது நான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னா இது வரைக்கும் யாருக்கையும் வந்து மன்னிப்பு கேட்டதை சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரிக்கு வந்து சொன்னது பார்த்திங்கன்னா மன்னிப்பு தானே நான் கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா கண்ணை வந்து சும்மா பண்ணு மாதிரி வந்து செவந்து போந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து அடித்த அடி வந்து சும்மா இடி மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி வந்து வச்சிக்க மாட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வாயாலேயே வந்து என் அண்ணனும் அண்ணியும் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னடியே ரொம்ப வந்து ஓவராக போகிற அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறது, நீங்கள் மட்டும் இப்போ மட்டும் கேட்கலன்னு வைங்களேன் கொடுத்த அடி மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அடி வந்து வாங்கிக்குவோங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா பாதிரி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற பழங்களெல்லாம் வந்து பெருக்கிக்கிட்டு அந்த தட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்முடைய மல்லியோட அணியை வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா பேர் அதிர்ச்சி தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம எதுக்கு சித்தியே போயிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வராங்க, அவங்க இருந்த கோவத்துக்கு இவங்களெல்லாம் வந்து அடித்து தூரம் போட்டுருப்பாங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நடந்ததெல்லாம் வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து தெரியாதுங்க. ரஞ்சிதா மட்டும் இப்போ இருந்து ஏதாவது வந்து வாயை மட்டும் விட்டாருங்க, அவளுக்கு வந்து கடவாப்பல் மட்டும் ஈர்க்க வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நடக்காத மாதிரி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சு எதுக்காக வந்து அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, அவங்கள வந்து அடித்து வந்து விரட்டி விட வேண்டித்தானே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ராஜிதா வந்து சொல்கிறாங்க. அது எதுக்காக வந்து ஆன்ட்டி இப்படி வந்து பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லாத இருக்காங்க. நம்முடைய மல்லிகை பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணியை வந்து நல்லாவே வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து உபசரிப்பெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணி வீட்டிலேருந்து வந்து வெளியே அனுப்பலான்ற நேரத்தில் நம்முடைய விஜய் வந்து வீட்டுக்கு வராருங்க. வந்துட்ட பிறகு வந்து எதுக்காக நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தீங்க, எப்படியே பிளான் பண்ணி உங்கள் தங்கச்சி வந்து என் தலையில் வந்து கட்டி வச்சுட்டுங்க, அவள் வந்து இங்கே பண்ணுற கொடுமை பார்த்தாது நீங்கள் வேறு வந்து இங்கே வந்து வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு நம்மளுடைய மல்லியோட பதில் வந்து எந்த மாதிரி இருக்கும், நம்ம நாகு வந்து நம்முடைய மல்லியை வந்து சேர்த்து வச்சுட்டு வர வரை நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய 10 ரூபாய் கையில் வந்து சொல்லுவாரா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.